பிரைஸ் தி லார்ட் மக்களே. இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற வசனத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் குடும்பமாக உம்மை துதிக்கும்படியாக கிருபை கொடுத்த தயவுக்கு உமக்கு நன்றி ராஜா. இந்த வேத வசனத்தின் மூலமாய் அப்பா நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒன்று சேர்ந்து அப்பா உம்மை அறிகிற ஞானத்தை எங்களுக்கு தாங்க. வேத வசனத்தின் மூலமாக எங்கள் கூட பேசுகிறத நாங்கள் புரிஞ்சுக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி மற்றோருக்கும் அப்பா நாங்கள் அதை பயனுள்ளதாக மாற்ற எங்களுக்கு ஞானத்தை தந்தரலுங்க. இயேசுசாமி கூட இருங்க, போக்கிலும் மரத்திலும் வழி நடத்துங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவனோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றான். ஆமென்.